இங்க இந்த அம்மா வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம அந்த சுத்தம் பண்ற அந்த மாப்பு அந்த மருமகளோட கால்ல பட்டுருது. உடனே எழுந்திருச்ச மருமகளும் உனக்கு கண்ணு தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கண்ணத்திலேயே ஓங்கி அடிச்சிடுறாங்க. அப்படி அடிச்ச மருமகளும் அந்த அம்மாவை பார்த்து இனிமே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த உன்னோட கைய காலை உடைச்சு மூளையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மாவும் தெரியாம பட்டுருச்சுமா என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மருமக கிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் அந்த அம்மாவை அடிக்க கைய நீட்டும் போது அவளோட கணவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. உடனே இந்த பொண்ணும் அந்த அம்மாவோட கையில இருக்க அந்த மாப்ப இந்த பொண்ணு கையில வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு சுத்தம் பண்ற மாதிரி தன்னோட கணவரை பார்த்து நடிக்கிறா. உடனே கணவரை பார்த்து நீங்க போயிட்டு குளிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கணவரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. தன்னோட கணவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மாமியாரை பார்த்து இந்த பொண்ணு உன்னோட பையன் கிட்ட நான் அடிச்சதை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா உன்னோட பையன் இல்லாத நேரம் பார்த்து உன்னோட கழுத்தை நரிச்சு போட்டுருவேன்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு தன்னோட கணவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு மாமியார் கிட்ட வந்து சொல்றா உன்னோட புள்ள தூங்க போயிட்டான், நீ போயிட்டு சமையல் கட்டுல இருக்க எல்லா பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டு இங்க இருக்க எல்லா டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பாத்ரூம்ல கொஞ்சம் துணி போட்டிருக்க அதையும் அலசி கொண்டு போய் மேல காய போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம்ல இருக்க துணியெல்லாம் அலசி எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இத பார்த்த மருமக அந்த மாமியாரை பார்த்து கேக்குறாங்க பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி மேல கொண்ட காய போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கழுத்தை பாக்குறா. அப்படி பார்த்த அந்த மருமகளும் அந்த அம்மா கழுத்துல இருக்க தங்கச்சேனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இந்த அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றனா அந்த அம்மாவோட கழுத்துல இருக்க அந்த செயினை வந்து புடுங்க பாக்குறா. உடனே இந்த அம்மா கையை தட்டி விட்டுட்டு இந்த செயின் மேல கைய வச்சேன்னா உன் கையை வெட்டி எடுத்துருவேன், இது என்னோட கணவர் போட்ட செயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி அந்த பொண்ணு அந்த அம்மாவை பார்த்து உன்னை அந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பழி வாங்குறதுக்காக அந்த அம்மா மாத்திரை வாங்குறதுக்கு பீரோல பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அவளோட கணவர் அழைச்சிக்கிட்டு வந்து உன்னோட அம்மா எப்படி பணம் திருடுறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் பையனை பார்த்து நான் வந்து பணத்தை திருடலப்பா, எனக்கு மாத்திரை வாங்குறதுக்கு தான் பணம் எடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப பையனும் எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே மனைவியோட முகத்தை பார்த்த கணவரும் தன்னோட மனைவியை பார்த்து உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை என்னோட அம்மாவுக்கும் இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். இந்த அம்மாவும் தன்னோட மருமக செய்யற ஒவ்வொரு கொடுமைகளையும் தன்னோட பையன் கிட்ட வந்து சொல்லி இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையனும் மனைவி மேல ரொம்பவே கோபத்தோட இருக்கிறாரு. அதனால தன்னோட மனைவியை பார்த்து என்னோட அம்மா இந்த வீட்டுல பணம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குறியா, அது மட்டும் கடைசி வரைக்கும் நடக்காது, நீ செஞ்ச எல்லாத்தையுமே அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால இனிமே நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை வெளியே போக சொல்லி துரத்தி விடுறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.